ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் பலமுறை கேட்டதை நாளையே உனக்கு நான் தரப்போகிறேன். பொறுத்திருந்து பார், எல்லாமே உனக்கு புரியும். உன் மனக்குறையை குறைக்க, உன் ரண வலியை தீர்க்க உன்னப்பா நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம்தான். நீ வேறு எதையும் யோசித்து குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணரும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். நாளையே நீ என்னிடம் மனம் விரும்பி கேட்டதை உனக்கு பரிசாக தருவேன். நீயே அதை புரிந்து கொள்வாய். நிச்சயமாக புரிந்து கொள்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கின்ற காற்று உனக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்த்துவதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையையும் நேர்மையையும் அதிகமாக வளர்த்துக்கொள். வைராக்கியமாக இரு. வைராக்கியத்தை ஏற்படுத்துவது அனைத்தும் தான். பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நேர்மை எல்லாம் சேர்ந்ததுதான் வைராக்கியம். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். நீ இவற்றையெல்லாம் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் என்றென்றும் நிறைந்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் தாயாக, தகப்பனாக, தோழனாக, தோழியாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன். பயம் கொள்ளாதே என் குழந்தையே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் உன்னை விட்டு விலகிவிடும். கண்டிப்பாக விலகிவிடும். தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயரத்தில் சேர்ப்பதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவை எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் நடப்பது. எல்லாமே உன் நன்மைக்காகத்தான். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்கிறது. எனவே நிதானமாக யோசனை செய். எது நல்லதோ, எதை செய்தால் நம் வாழ்விற்கு நல்லது என்பதை யோசித்து செயல்படு. உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து என்னுடைய ஆசிர்வாதத்தால் அரவணைத்து கொண்டே இருப்பேன். நீ என்றும் என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் உன்னிடம் நிலைத்து இருப்பேன் என்பதில் எந்த ஒரு அச்சமுமே உனக்கு வேண்டாம். உன் வெற்றிக்கு நானே பொறுப்பு. உன் அனைத்து வெற்றிக்கும் உன் சாயப்பா நானே சாட்சி. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கேள்விகளுக்கும் உன் மனதில் நீண்ட நாளாக இருக்கும் கேள்விகளுக்கும் இதோ பதிலோடு உன் சாயி தேவா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது. உனக்காகவே நிகழப்போகிறது.
வெற்றி பாதையில் மகிழ்ச்சியோடு நீ வீர நடை போட்டு உன் வாழ்வில் முன்னேறத்தான் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்க்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே எந்நாளுமே விலகாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையையும் சில சமயம் இழந்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளாலும் பலவித பிரச்சனைகளாலும் நீ இப்பொழுது இந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தீர்க்கமாக உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்குமிடத்தில் தானாகவே நல்ல நிகழ்வுகள் நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி, எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும், சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில்.
நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? என்னதான் நீ எதிர்மறை சிந்தனையோடும் தீய எண்ணங்களோடும் இருந்தால் உனக்கு என்று எழுதப்பட்டது உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டபடிதான் உன் வாழ்க்கை நகரும். அதுபடிதான் உன் வாழ்க்கையும் செல்லும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமானாலும் அது தன்னுடைய பாதுகாக்கவாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கையே போய்விட்டது என்று துவண்டு விடாதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் அப்பா இருக்கிறேன். உன்னை பத்திரமாக இந்த உலகிற்கு கொண்டு வந்த நான் அந்த உலகிற்கு எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லாமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக நீ நல்ல வழியில் வாழ, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ நிம்மதியாக வாழும் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக, அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன். நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும்.
பின் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீரை வீணடிக்காதே. நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை
மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையே என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும் என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு.